அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற தலைப்பு, பிள்ளைகளுடைய துவா மூலமும் நமக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்க போகிறோம். வல்லமை மிக்க அல்லாஹ் நல்லடியாருக்கு சொர்க்கத்தில் அந்தஸ்தை உயர்த்தும் பொழுது அவர், இறைவா இது எனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்பார். அதற்கு அல்லாஹ், உன் பிள்ளை உனக்காக பாவ மன்னிப்பு கேட்டதால் இந்த அந்தஸ்து கிடைத்தது என்று கூறுவான் என்று நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் கிதாபில் 10390வது பதிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய குழந்தைக்கு சிறு வயதில் இருக்கும் போதே பெற்றவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. பெற்றோர்களுக்காக கண்டிப்பாக நம்ம துவா செய்யணும் அப்படின்றத நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும் போதே நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுமே நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம மௌத்தானதுக்கு அப்புறமா அவங்க கேட்கக்கூடிய துவாவின் மூலம் நமக்காக நம்மளுடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் உயர்த்தப்படுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம பெறணும் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதில் இருந்து இந்த மாதிரி விஷயங்களை கற்று நல்லபடியாக வளர்ப்போமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.